கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் 40 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளமை இந்தியாவின் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்டுள்ள சவால் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கு நீதி கோரி தமிழகத்தில் பல இடங்களில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தற்போது மீண்டும் 8 மீனவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விடயம் இறையாண்மைக்கு சவால் விடுப்பதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைதான 8 இந்திய மீனவர்களும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஊர்காவல்துறை பதில் நீதவான் ஷாலினி ஜெயபாலச்சந்திரன் முன்னிலையில் அவர்கள் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தைச் சேர்ந்த 8 இந்திய மீனவர்களும் 2 படகுகளுடன் நேற்று நெடுந்தீவு கடற்பரப்பில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டு கடல் தொழில் திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டனர். இதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 70 படகுகளுடன் 537 இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது.